கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக முன்னேறி செல். பாருங்கள் எப்படி பிரமாதமாக கொடுக்குறாரு பாருங்கள். என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக முன்னேறி செல், உனக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறார் சாய்நாதர். அதுவும் எந்த காலகட்டத்தில் சொல்கிறாரு, குழந்தைங்க எல்லாம் எக்ஸாம் எழுத போகிற நேரம், நிறைய சகோதரிகள் இன்டர்வியூக்கு போகிற நேரத்தில் இப்போ நமக்கு ஒரு பிரமாதமான அருள்வாக்கு கொடுத்துருக்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி லதா அவர்களுக்கு. சகோதரிக்கு 2 அற்புதம். அந்த 2 அற்புதத்தின் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை நமக்கு கன்வே பண்ணுறார் சாய்நாதர். இப்படி இரு, நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. பிரமாதமாக அந்த 2 அற்புதங்களின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர். அடுத்து சச்சரிதத்திலிருந்து ஒரு அற்புதமான எபிசோடை நமக்கு கொடுத்து, அதுவும் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக இந்த சாட்டர்டே கூட எபிசோட் 29 தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. பாபா என்று நமக்கு கொடுத்திருக்கும் எபிசோடும் 29 தான். டெண்டுல்கர் குடும்பத்திலிருந்து ஒரு பிரமாதமான கதையை கொடுத்து, ஏன்னா என்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. எங்கள் ஜோசியரை பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சவர் சொன்னாருன்னு இப்படி நிறைய எங்கிட்ட சந்தேகங்கள் கேட்கின்றீர்கள். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறார் சாய்நாதர் இந்த அற்புதத்தின் மூலம். அடுத்து சமீபத்தில் என்னை ஷீரடி அழைத்திருந்தார் சாய்நாதர், அமரக்களப்படுத்தி இருந்தார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி பிரமாதமாக பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக முன்னேறி செல், உனக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறார் சாய்நாதர். ஒரு மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி பிரமாதமாக போகுது, வைடு கவரேஜாக போகுது இல்லையா? அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, இன்று சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடமும் ராமநவமியை ஒட்டி நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்தில் தொட்டில் கட்டும் வைபவம்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியும். நிறைய சகோதரிகள் வந்து அதை அட்டன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தாய்மை பரிசை அள்ளி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். இந்த வருடமும் நடைபெற இருக்கிறது. நம்ம ராமநவமி என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் 26ஆம் நாள். அதற்கு 10 தினங்கள் முன்னாடியே கொண்டாட்டங்கள் ஆரம்பித்துவிடும். தொட்டில் கட்டும் வைபவம் துவங்கிவிடும். அதனால் மார்ச் 15இலிருந்து அந்த வைபவம் நடைபெறும். அடுத்த எபிசோடில் என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை சாய்நாதர் கொடுக்கிறார். எல்லோரும் யூஸ் செய்து கொள்ளுங்கள். தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேரும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என சென்ற வருடம் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் தாய்மை பரிசை கொடுத்து பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் ஞாபகமாக அடுத்த எபிசோடு பாருங்கள், அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதில் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி லதா அவர்களுக்கு. சகோதரிக்கு 2 அற்புதங்கள். 2 அற்புதங்களின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்திகளை நமக்கு அள்ளி கொடுக்கிறார் சாய்நாதர். வாங்க முதல் அற்புதத்தை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சமீபத்தில் நடந்த சகோதரிக்கு. சகோதரின் கணவர் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. சகோதரி எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மகன் தான் அடுத்த அற்புதத்தின் ஹீரோ. சரி, இப்போ இந்த அற்புதத்தில் பாபா நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, கணவர் அவசரமாக கிளம்பிட்டு இருந்தவர் அங்கிருந்து உள்ளேருந்து வெளியில் வந்து சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு அது அதிர்ச்சி தகவல். அம்மா, இந்த பாபா விக்கிரகம் உடைஞ்சிருச்சு. ஒரு சின்ன பாபா விக்கிரகம் உடைந்து விட்டது. அவர் அதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அவர் கிளம்பி ஊருக்கு போயிட்டார். சகோதரிக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது, மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது, மன இறுக்கத்தை கொடுத்தது. சகோதரி வந்து வருத்தத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. நேராக பாபாட்ட போய் நின்றுட்டாங்க. என்ன பாபா, அது விக்கிரகம் உடஞ்சி போச்சு, எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னாங்க. தொடர்ந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமையல் செய்யும் போதும் வீதி வேலைகள் செய்யும் போதும் அற்புதங்கள் கேட்பது வழக்கமாக. ஆனால் நான் ஃபுல்லாக கேட்பேன்னா, நான் உங்களை சாய் பிரசாத் தான் நான் கூப்பிடுவேன்னா, என் மகன்கிட்ட கூட சொல்லுவேன், சாய் பிரசாத் அண்ணாவோட ப்ரோக்ராம் போடு, அப்படி தான் சொல்லுவேன் நான்.
அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே வேலை செய்வது எனக்கு வழக்கம். அப்போ பையன் சொன்ன, அம்மா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உள்ளே போய் கேட்குறீங்களான்னா, சரிடா கண்ணா நான் உள்ளே போய் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு நான் ரூம்குள்ளே வந்து செல்ஃபோனை வச்சுட்டு அந்த எபிசோடு ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். 2 அற்புதங்கள் கேட்டு முடிச்சுட்டேன். 3வது அற்புதம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. என்னுடைய நினைவு முழுவதும் அந்த உடைந்த விக்கிரகத்தின் மேலேயே இருக்குது. பாபா விக்கிரகம் உடஞ்சி போச்சு, பாபா விக்கிரகம் உடஞ்சி போச்சு, இந்த நினைவிலே இருக்கிறேன். கண்களை மூடினேன். நான் வந்து அப்படியே மயக்க நிலைக்கு போன மாதிரி ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து திடுக்கிட்டு விழித்தேன். கரெக்டாக நம்ம எபிசோடில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு கலர் மலர் கொடுத்தால் ஆபத்து வரும், விக்கிரகம் உடைந்தால் ஆபத்து வரும், சித்திரம் கிழிந்தால் ஆபத்து வரும், இதுபோல் நம்பிக்கையை வைத்து கொள்ளாதீர்கள். இதெல்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை சாய்நாதர் ஏற்றுக்கொண்டாருங்கிறத அர்த்தங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தினீங்கன்னா அந்த எபிசோடில் என் கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா என் மனம் முழுவதும் என் உடல் முழுவதும் அந்த உடைந்த சிலை பற்றியே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. பாபா நம்ம அற்புதத்தின் மூலமாக, அந்த பாபாவின் அற்புதங்கள் மூலமாக எனக்கு அதை மிகப்பெரிய தெளிவுபடுத்தி அதை என்கிட்டேருந்து வெளியில் தூக்கி போட்டார்னா, பாபா எவ்வளோ விஷயத்தை அற்புதமாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு நன்றியை சொல்லி, உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு வெளியில் ஓடி போய் பையன்கிட்ட சொல்கிறேன், கண்ணா இந்த மாதிரி நான் ஒரு பெரிய மன உளைச்சலில் இருந்தேன், இப்போ பாபா என் அற்புதங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு விடை கிடைத்ததுன்னு அவன் ஒரு அற்புதத்தை சொல்கிறான். அம்மா நீங்கள் உள்ள அற்புதம் கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு தெரியும், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 முறை சாய்நாதர் என்னை கடந்து சென்றதை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நான் உன் வீட்டில் தான் இருக்கிறேன், விக்கிரகம் உடஞ்சி போச்சுன்னு யாரும் கதறாதீர்கள், நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறேங்கிறத சகோதரின் அற்புதத்தின் மூலமாக பிரமாதமாக புரிய வைக்கிறார். சாய்நாதர் நம் வீட்டில் தான் இருக்கிறார். நான் எப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நம்முள் வசித்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர், நம் வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். நம்மை காப்பதற்கு, நமக்கு அரணாக இருப்பதற்கு, நமக்கு எந்த தீமையும் நம்மை அண்டாமல் இருப்பதற்கு சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார். இந்த சகோதரன் அற்புதம் மூலமாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார். நான் நிறைய எபிசோடில் சொல்கிறேன், விக்கிரகம் உடைந்தாலோ சித்திரம் கிழிந்தாலோ எந்த கலக்கமும் தேவையில்லை. அதுதான் சாய்நாதர் இன்றைக்கி நமக்கு மீண்டும் உணர்த்தி இருக்கிறார். சகோதரி லதாவின் அற்புதத்தின் மூலமாக அற்புதமாக உணர்த்தி இருக்கிறார். சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டுமல்ல, இப்போ படிச்சுட்டு இருந்தாருங்களா, இப்போ ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கார் தம்பி. இந்த குழந்தையாக இருக்கும்போது நடந்த அற்புதத்தை நம்மோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதன் மூலமும் நமக்கு ஒரு செய்தி இருக்குது. சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர். நான் சொன்னேன் நான் இல்லையா, நம்ம வேலை செய்யும்போது கூட அற்புதங்கள் நிகழ்ச்சி கேட்டு தான் வேலை செய்வாங்க. நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. சகோதரி அந்த காலகட்டத்தில் பாபாவின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே சமைப்பது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சகோதரிக்கு தாய்மை பரிசு கிடைக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை, அற்புதமாக இருக்குது. ஆனால் குழந்தைக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தலை ஆட்டிகிட்டே இருக்கான் குழந்தை. சகோதரி அதை முதல்ல பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கொஞ்சம் வளர்ந்த உடனே குடும்பத்தில் உள்ளவங்களாம் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. என்ன குழந்தை தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கான், அப்பப்போ தான் ஆட்டிக்கிட்டு இருக்கான், என்ன விஷயம்? உடனே அவனை கூப்பிட்டாங்க குழந்தைய. ராஜா உனக்கு எதாவது வலிக்குதா, வேறு எதாவது டிஸ்டர்ப் பண்ணுதான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிமா மீண்டும் தலையை ஆட்டுவான். சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. நேராக பாபாட்ட தான் போய் நின்னாங்க. பாபா அவனுக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, நீங்கள் அவனை பிரமாதமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வளர்ந்து குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த உடனே ஒரு சின்ன பயம் வந்தது. குழந்தை அடிக்கடி தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கானே, இவன் ஸ்கூலுக்கு போனான்னா சக மாணவர்கள் ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபேமிலி தான் உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு பெரிய நியூரோ டாக்டரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கியாச்சு. அன்றைக்கி கணவர் ஊரில் இல்லை, சகோதரி மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் ஃபுல்லாக கேட்குறாரு குழந்தைய பற்றி, என்ன டீட்டெயிலுமா, என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறாரு. இல்லை டாக்டர் கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருக்கான், அவன் ஸ்கூல்லேயும் அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்குது, பையன் கொஞ்சம் அப்படியே ரிசர்வாக இருக்கிறான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆக்டிவிட்டியில் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்க மாட்டேங்கிறான், சக மாணவர்களோடு டக்குன்னு பழகிறதில்ல, அந்த மாதிரிலாம் சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலில் சொல்கிறாங்க. தலையை ஆட்டிகிட்டு இருக்கான், எனக்கு அதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாங்க. டாக்டர் எல்லாத்தையும் கேட்டு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே சகோதரிக்கு கலக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய கொண்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் படுக்க வச்சு எடுக்க முடியுமா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி பாபா இருக்கார், நம்ம கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு நேராக ஸ்கேன் சென்டருக்கு போனாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ரிசல்ட்டை வாங்கிக்கிட்டு நேராக டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்குறாரு, குழந்தைய மீண்டும் பரிசோதிக்கிறார். அம்மா நான் 2 பேரும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நியூரோ சர்ஜன் ஒரு பெரிய டாக்டர், அவரை நீங்கள் சந்திக்கணும், இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் சந்திக்கணும். இன்னொன்று
குழந்தைக்கு ஏற்கனவே கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதனால் ஒரு கண் டாக்டரையும் பார்த்துருங்க, இது ரெண்டையும் பார்த்துருங்க, பார்த்துட்டு நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்ட்டாரு. சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா அந்த வார்த்தை நியூரோ சர்ஜன்னு சொன்ன உடனே அப்போ ஏதோ ஆப்ரேஷன் பண்ணாங்க போல் இருக்குன்னு சகோதரிக்கு மிகப்பெரிய கலக்கம். அங்கிருந்தே சாய்நாதரை வேண்டிக் கொண்டார்கள். அப்பா நீங்கள் அங்கே இருக்கணும் கூட, என் கூட எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், என் குழந்தைக்கு எந்த சர்ஜரி நடக்கக்கூடாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட ஒரு ப்ரேயரை வச்சுட்டு அங்கிருந்தே கிளம்பி நேரம் அந்த நியூரோ சர்ஜன்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த நியூரோ சர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தா பிரம்மாண்டமான மகா பெரியவரின் படம், பக்கத்தில் சாய்நாதரின் படம், இந்த பக்கம் ஒரு மகானின் படம். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அற்புதமாக 3 மகான்கள் இருக்கீங்க, எனக்கு என்ன பயம், நான் தைரியமாக இருக்கேன், ஒரு பயம் இல்லை எனக்குன்னு சொல்லிவிட்டு சாய்நாதரின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருந்தேன்னா அந்த டாக்டர் உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே போய் பார்த்தார், அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக பார்த்தாரு. அம்மா என்னம்மா குழந்தைய பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கன்னாரு. நான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னதே இங்கே மீண்டும் சொன்னேன். அவன் ஸ்லோ லேர்னராக இருக்கான், நல்லா டக்குன்னு பிடிச்சிக்க மாட்டேங்கிறான், சில பெரிய விஷயங்களே டக்குன்னு கேதர் பண்ணுறான், சின்ன விஷயங்களே மறந்துடுறான், மேக்ஸில் வேறு ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படின்னு. டாக்டர் திடீர்னு கோவம் வந்த மாதிரி, நான் கூட மேக்ஸில் வீக் ஸ்டூடெண்ட் தான்மா, நான் இப்போ டாக்டர் ஆகலையா, அதெல்லாம் பெரிய குறையாக சொல்லாதீங்க, ரிப்போர்ட்டை பார்த்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கான் குழந்தை, பிரமாதமாக இருக்கான், எந்த மெடிசனும் தேவையில்லை, நீங்கள் கிளம்பலாம் நீங்கள் அப்படின்ட்டாரு. எனக்கு மிகப்பெரிய நிம்மதி வந்தது. நான் பாபாவை வேண்டிக்கிட்டது வீண் போல், இங்கே இருந்த மகான்கள் என்னை கைவிடவில்லை, அற்புதமாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு சரி அடுத்து கண்டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நேராக கண்டாக்டர்கிட்ட போனேன். கண்டாக்டர் மீண்டும் எல்லாம் கேட்டார். கேட்டவர் என்னை திட்டவே ஆரம்பிச்சிட்டார். எதுக்குமா அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் தூக்கிட்டு டாக்டராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கீங்களேம்மா, அதெல்லாம் பண்ணாதீங்கம்மா, அந்த மாதிரிலாம் குழந்தைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னா ஒரு யோகா கற்றுக் கொடுங்க, இல்லை மியூசிக் கற்றுக் கொடுங்க, அந்த மாதிரி குழந்தைய ரிலாக்ஸாக வச்சுக்கோங்கம்மா நீங்கள், ஓகேங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தை பர்ஃபெக்டாக இருக்கா, எல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் இந்த தலையாட்டுறலாம் பெரிய பிரச்சனையே இல்லைம்மா, நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லி என்னை திட்டி தான் அனுப்பிச்சி விட்டார்னா எனக்கு பாபாவே உட்காந்து திட்டின மாதிரி இருந்தது, ஏன் இப்படிலாம் பண்ணுறேங்கிற மாதிரி இருந்தது. கிளம்பி அந்த பெரிய டாக்டர்கிட்ட திருப்பியும் போனோம் நாங்கள். அந்த பெரிய டாக்டர் ஃபுல்லாக கேட்டார். கேட்டுட்டு 2 டாக்டர் உங்களை தெளிவுபடுத்திட்டாங்களா, சரிம்மா இப்போ சொல்லுங்கள் குழந்தை எப்பப்போ தலையாட்டுறான் அப்படின்னு டாக்டர் கேட்டவுடனே சகோதரி வந்து அப்படி மெலிந்த குரலில் சொல்கிறாங்க, எப்பாவது தூக்கம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் தலையாட்டுவான் டாக்டர், கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் தலையாட்டுவான்னா, அந்த மாதிரிலாம் இருக்கான்னா குழந்தைய நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குங்க, அவனை நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க, பிரமாதமாக குழந்தைக்கு நல்ல மியூசிக்லாம் போட்டு காட்டுங்க, அற்புதமாக எல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் காலப்போக்கில் அற்புதமாக சரியாயிடும்மா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிளம்புங்க, ஒன்றுமே இல்லை, குழந்தைக்கு கூட்டு போங்க நீங்கள் அப்படின்ட்டாரு. வெளியில் வந்து அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான். எவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு புரிய வைத்தார். ஒரு சாதாரண சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆனேன்னு சொல்லி என்னை திட்டி தான் அமிச்சாங்க டாக்டர்ஸ். ஒரு நியூரோ சர்ஜனை போய் பாருன்னு பயந்தேன், அங்கே 2 மகான்கள் உட்காந்துக்கிட்டு அமர்க்கலப்படுத்திட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக இந்த அற்புதத்தை சொன்னாங்க. அப்படி காலப்போக்கில் என்றைக்கு அவன் அதை ஸ்டாப் பண்ணானே எங்களுக்கு தெரியலண்ணா. எனக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் சாய்நாதர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக உங்களோடே இருக்கிறார், உங்கள் கூடத்தான் இருக்கிறார், உங்கள் உள்ளே தான் வசிக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக எடுத்து பேசிடாதீங்க. குழந்தை வந்து ஸ்லோ லேர்னராக இருந்தால் என்ன, இப்போ மெதுவாக படிக்கட்டுமே, இப்போ என்ன அவசரமாக முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன், மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். குழந்தைங்கள முதல்ல அவன் பார்த்தியா எப்படி இருக்கான் பாரு, இவன் எப்படி இருக்கான் பாரு, இவன் பிரமாதமாக படிக்கிறான், அவன் அதெல்லாம் கிடையாதுமா, அப்படிலாம் படிக்க அந்த மாதிரிலாம் ஒரு கம்பேரிசனே இருக்கக்கூடாது குழந்தைங்கள்ட்ட. ஒரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்கும், தனித்திறமை இருக்கும். அதனால் பாபாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து குழந்தைங்களை அங்கே ஒப்படைங்க, அவர் பார்த்துப்பார் இல்லையா. இன்றைக்கி நமக்கு பிரமாதமாக டைட்டில் கொடுத்தார் இல்லையா, என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக முன்னேறி செல்லுன்னார் சாய்நாதர். உனக்கு வெற்றி நிச்சயம் இருக்கார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. குழந்தை கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவனாக இருக்கலாம், இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுங்கள். நிச்சயமாக பாபாவின் அருளாசிகள் நம்மை தேடி வரும். அற்புதமாக மார்க் வாங்குவாங்க, பிரமாதமாக பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் நமக்கு அடுத்த அற்புதத்தை நமக்கு சச்சரிதம்லேருந்து கொடுத்துருக்கார் சாய்நாதர். அத்தியாயம் 29 டெண்டுல்கர் குடும்பம் அவங்களுடைய பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் குழந்தை ஒழுங்காக படிக்கலைன்னு ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட போனேன், அவர் இப்படி சொன்னார். எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்கார், அவர் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு குழந்தைக்கு. அந்த மாதிரிலாம் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. குழந்தைக்குன்னு ஒரு திறமை உண்டு, அதை வச்சுக்கிட்டு அவன் பிரமாதமாக வருவான், ஃபஸ்ட் கிளாஸாக வருவான்.
அவங்ககிட்ட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்கள் குழந்தைகிட்ட. உனக்கு என்ன படிக்கணும்னு கேளுங்க, அங்கே படிக்க வைங்க. நீங்கள் டாக்டர் ஆக்கணும்னு முடிவு பண்ணி குழந்தைய டாக்டருக்கு சேர்த்து விட்டுறாதீங்க. நீங்கள் வக்கீல் ஆக்கணும்னு முடிவு பண்ணி குழந்தைய கொண்டு போய் லா காலேஜில் சேர்த்து விட்டுறாதீங்க. அவனுக்கு என்ன ஆசை அதை படிக்க வையுங்கள், பிரமாதமாக படிப்பார்கள். சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. எந்த மூட நம்பிக்கையும் நம்பி விடாதீர்கள். பாபா என்ன சொல்கிறார்? எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போடுங்கிறார், என்னை நம்புங்கிறார். அதான் அந்த அற்புதம். என்ன அற்புதம்! பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். அத்தியாயம் 29 டெண்டுல்கர் குடும்பம், அங்கே பிரமாதமாக ஒரு நிகழ்வு நடந்தது. அதை தான் நமக்கு இன்றைக்கி பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். ஏன்னா எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா? பாருங்கள், கரெக்டாக அந்த எபிசோட் இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ண வைக்கிறார். ரகுநாத் ராவ் டெண்டுல்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பாந்திராவில் வசித்து வந்தார். அவருடைய மனைவி பேர் சாவித்ரி. அவர்களுக்கு ஒரு அற்புதமான மகன் மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்கார். பாபு டெண்டுல்கர் அந்த தம்பி பேர். அவர் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு, பிரமாதமாக போயிட்டுருக்கு. சாய் பஜன் மாலா அப்படின்னு ஒரு புத்தகம் அவங்க தான் வெளியிட்டிருந்தாங்க, சாயோட லீலைகள்லாம் போட்டு. இந்த நேரத்தில் மகன் ஒரு ஜோதிடரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அவர் மெடிசன் படிச்சுட்ருக்கார் இல்லைங்களா, அதை பற்றி கேட்கலான்னு சொல்லிவிட்டு அவர் ஜாதகத்தை அந்த ஜோதிடத்தை காமிச்சு, நான் இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேட்குறாரு. அந்த ஜோதிடரும் ஜாதகத்தை வாங்குகிறார். வாங்கி ஜாதகத்தை பார்க்குறாரு. கையெல்லாம் 1 2 3 4 பயங்கரமாக போட்டு பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சி தகவலை அந்த தம்பிகிட்ட சொல்லிட்டார். தம்பி, இந்த வருடம் உனக்கு கிரக நிலைகள் சரியில்லை, நீ எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி சொன்னோடனே தம்பி கலங்கிட்டார். வந்து அம்மாட்ட சாவித்திரி தான் சொன்னார், அம்மா இந்த மாதிரி ஒரு ஜோதிடரை பார்த்தேன், கிரக நிலைகள் சரியில்லை, தசாபுக்தி சரியில்லை, நீ எக்ஸாம் எழுதாதேன்ட்டார்மா என்னைய, நான் எழுத வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. சகோதரியும் மனம் வருந்தி விட்டார்கள். ஏன்னா ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அந்த நேரத்தில் சாய்நாதரின் அழைப்பின் பேரில் அவங்க அழகாக அங்கே போகிறாங்க இல்லையா. அவர் கூப்பிடாமல் யாரும் அங்கே சீரடிக்கு போக முடியாது. அதுக்காக தான் அந்த அழைப்பின் பேரில்னு சொல்கிறேன் நான் இல்லையா. இப்போ நான் போனேன்னா பாபா அழைத்தார் அப்படி தான் சொல்லுவேன். அதே போல் சாய்நாதர் அற்புதமாக சாவித்திரியை அழைக்கிறார். சாவித்திரி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பாபாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேச்சோடு வந்து, சுவாமி இந்த கிரக நிலைகள் தசாபுக்தி இதெல்லாம் ரொம்ப சதி பண்ணி என் பையனை எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்னாரு. பாபா சொன்னார், என்னை நம்பி அவனை எழுத சொல்லு, இந்த ஜோதிடம் ஜாதகம் இந்த மூட நம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லு, என்னை நம்பி எக்ஸாம் எழுத சொல்லு, அவன் தேர்வில் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லி பாபா அடித்து சொல்கிறார் பிரமாதமாக. சாவித்திரி சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி நேராக வந்து பாபாவை கூப்பிட்டாங்க. இங்கே வா தம்பி. அவனை கூப்பிட்டு அம்மா அழகாக சொன்னாங்க, சாய் சொல்லிட்டார், நீ எழுது, எக்ஸாம் எழுது, நீ பாஸ் பண்ணுவேன். அவனுக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். எக்ஸாம் எழுத போயிட்டான். அற்புதமாக எக்ஸாம், இந்த ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. எக்ஸாம் முடிந்த பிறகு மீண்டும் அந்த மனநிலைக்கு வந்துட்டார், அந்த ஜோதிடர் சொந்த மனநிலைக்கு. நீ தவறி விடுவாய், கிரகங்கள் சரியில்லை, இந்த ஞாபகத்திலே இருக்கார். அதனால் என்ன பண்ணிட்டார், இந்த ஓரல் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் விட்டார். இவர் எக்ஸாம் எழுத போல. ஆனால் அந்த எக்ஸாமினர் இருக்கார் இல்லைங்களா, அந்த பரீட்சை அதிகாரி, அவர் வந்து இவருடைய நண்பரை கூப்பிட்டு, ஏன் டெண்டுல்கர் வரல, போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாரு. நேராக வீட்டுக்கு போனார். வீட்டில் தம்பி உட்காந்துருந்தார். அவர்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் எக்ஸாம் எழுத வரல அப்படிங்கிறாரு. அந்த தம்பி டெண்டுல்கர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் ரிட்டன் எக்ஸாமே ஒழுங்காக எழுதலை, பாஸ் பண்ண மாட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் ஓரல் போய் அட்டன் பண்ணிட்டு நான் போகலடா அப்படின்னா. நீ வேறடா, பரீட்சை அதிகாரியே சொல்கிறார், நீ ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன், நீ பாஸ் பண்ணிட்டியா, உன்னை ஓரல் எக்ஸாம் அட்டன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே சந்தோஷம் கரை புரண்டு ஓடுகிறது பாபு டெண்டுல்கருக்கு. நேராக போய் பாபாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு போய் ஓரல் எக்ஸாம் எழுதி அதுலேயும் பாஸ் பண்ணி அற்புதமாக பாஸ் பண்ணிட்டார். இதிலிருந்து பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார். நமக்கு எந்த கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த மூட நம்பிக்கை நம்மை தடுத்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாது, என்னையை நம்பி எல்லாத்தையும் தொடங்க. அதானே சொல்கிறார் பாபா இல்லையா. என்னை நம்பி எழுத சொல்ல அவன் பாஸ் பண்ணுவான்னார், பண்ணிட்டாரா? அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நம்முடைய எய்ம் ஃபுல்லாக படிப்பில் தான் இருக்கணும். பாபா சொன்ன மாதிரி என்னை நம்பி தேர்வு எழுதுங்கிறார் இல்லையா, தைரியமாக எழுதுங்க. இன்றைக்கி டைட்டில் என்ன கொடுத்தாரு, என்னை நம்பி தைரியமாக முன்னேறி செல்லுங்கிறார் இல்லையா. அதுதான் சாய்நாதர். உனக்கு வெற்றி நிச்சயம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசையும் கொடுத்தார் நமக்கு. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த டெண்டுல்கர் கதையின் மூலமாக பல பேருடைய அறிவு கண்ணை திறந்து வைத்திருக்கிறார் சாய்நாதர் இல்லையா. சகோதரின் அற்புதத்தின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு புரிய வைத்தார். டெண்டுல்கர் கதையின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைத்தார். இப்படி பிரமாதமான அற்புதங்கள்னால்
சமீபத்தில் என்னை ஷிரடி அழைத்திருந்தார் சாய்நாதர். மிகப்பெரிய அனுபவம். நான் எப்பவும் போகிற மாதிரி அழகாக போகிறேன், ஏர்போர்ட் உள்ள நுழைஞ்சிட்டேன். அதுக்கு முந்தின நாள் ரேவதின்னு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்கணும் பேசணுன்னாங்க. அம்மா நான் அதே ஃப்ளைட்டில் தான் வரேன், சந்தர்ப்பம் கிடைத்தால் நாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு கூட்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக சொல்லியிருந்தேன். சகோதரி நேராக பாபாட்ட போயிருக்காங்க. நான் அந்த சாய் பிரசாத் கணேஷ்கிட்ட நான் பேசணும். ஃப்ளைட்லேயோ இல்லை ஏர்போர்ட்லேயோ அவர் என் பக்கத்தில் வந்து உட்காரணும். இதுக்கு நீங்கள் அருளாசிகள் கொடுக்கணும். பாருங்கள் பாபாட்ட எப்படிலாம் வேடிக்கிறாங்க பாருங்கள். நான் அங்கே ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தேன், கேட் நம்பர் 6 தான் உட்காந்துருந்தேன். நிறையா சகோதரிகள் வந்து அங்கே எல்லோரும் பார்த்தாங்க. எல்லார்ட்டையுமே பேசினேன், அற்புதமாக பேசினேன். என் பக்கத்தில் ஒரு சகோதரி உட்காந்துருந்தாங்க. அவங்க கணவர் திடீர்னு எந்திரிச்சு, ரேவதி நீ எங்கெல்லாமோ தேடி ஏதோ உட்காந்துருக்காருன்னு சொன்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். இல்லை நான் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தேன்னா பாபாட்ட, அவர் என் பக்கத்தில் வந்து உட்காரணும், நான் அவர்கிட்ட பேசணும்னு வேண்டிக்கிட்டேன். பாருங்கள் பாபா உங்களை வந்து கரெக்டாக என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாருந்தாங்க. நியாயமான கோரிக்கைகள் சாய்நாதரால் நிறைவேற்றி தரப்படும் இல்லையா. அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டார் பிரமாதமாக. அதுக்கப்புறம் ஷிரடிக்கு போனோம். துவாரகமாய் தரிசனம், சாவடி தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமாதி மந்திருக்குள்ளே போகிறேன். நல்ல கூட்டம், சரியான கூட்டம். நேராக போனோம். எப்போவுமே இந்த சிரஸ் சைடு தான் நான் போகிறதுக்கு ஆசைப்படுவேன். ஏன்னா பாபா என்னை பார்க்குற மாதிரி இருக்குன்றதுக்காக நான் போவேன் அந்த பக்கம். இன்று வந்து அந்த காவலர்கள் வந்து இப்படி இந்த பாதம் சைடு போங்கன்னு திருப்பி விட்டுட்டாங்க. நாங்கள் அந்த பாதையில் போயிட்டுருக்கோம். கரெக்டாக பாபாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். ஒரு விஐபி வராங்க, நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நில்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அந்த விஐபி பெரிய ஃபேமிலி, ஒரு 20 பேர் வரிசையாக ஓத்தரா தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிடங்கள் அங்கிருந்து சாய்நாதரை கண்குளிர தரிசனம் செய்தேன். என்ன எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் இல்லையா. என்னை 10 நிமிடம் அங்கே நிற்க வைத்து விட்டார் சாய்நாதர். அமர்க்களமாக 10 நிமிடங்கள் நின்று சாய்நாதரை தரிசனம் செய்து நம் அனைவருக்காகவும் ஒரு பெரிய ப்ரேயரை பண்ணிட்டு தான் அங்கேருந்து வெளியில் வந்தேன். அதன் பிறகு அடுத்த நாள் மாமர தரிசனம், அங்கே அற்புதமாக துணி பூஜை. அடுத்த நாள் சிவனேசன் சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போனேன். அன்றைக்கி சுவாமியோட நினைவு தினம். ஒரு பெரிய மாலையை கொடுத்து சுவாமிக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. சாய்நாதரே என் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது. சிவனேசன் சுவாமிகளை தொட்டு வணங்கி அந்த மாலையை அவருக்கு போட்டு கையெடுத்து வணங்கி நம்ம எல்லாருக்காகவும் அங்கேயும் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி சென்னை வந்தோம். இப்படி பிரமாதமான அற்புதங்களோடு ஷிரடி பயணத்தை நமக்கு ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர். இந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. ஷிரடி போகிற அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் உண்டு. நம்ம உள்ளே நுழையும் போதே அவர் நம்மளை பார்த்துடுறார் இல்லையா, அதுதான் ஆசீர்வாதம். நம்ம அவரை பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை, அவர் நம்மை பார்க்க வேண்டும். எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துடுவார். அதுதான் சாய்நாதர். ஷிரடி மண்ணில் கால் வச்சோடனே அவர் தரிசனம் நமக்கு கிடைச்சிடும். நமக்கு இப்படி பிரமாதமாக அற்புதங்களை கொடுத்து இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு, என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக முன்னேறி செல், உனக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறாரு. இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்க அத்தனை பேருக்காக தான் இந்த பிரமாதமான டைட்டிலை கொடுத்துருக்கிறார். இன்டர்வியூக்கு போகிற அன்பு இளைஞர்களுக்காகத்தான் இந்த அற்புதமான டைட்டிலை கொடுத்துருக்கிறார். அதனால் சாய்நாதருக்கு நம்ம எல்லோரும் நன்றி சொல்லுவோம். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போ எக்ஸாம் டைம்ங்கிறதுனால ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சேர்த்து சொல்ல போகிறோம். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம், ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம், ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள்.
gopuramtv.com பக்தி பக்திமயம்.